காந்தாரா எ லெஜெண்ட் சாப்டர் 1 படம் எப்படி இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இது 2022ஆம் ஆண்டு வெளியான காந்தாரா எ லெஜெண்ட் படத்தினுடைய ப்ரீக்வலாக இந்த படம் உருவாகியிருக்கு. அதன் காரணமாகவே இந்த படம் ஒரு பக்தி கலந்த ஹிஸ்டாரிக்கல் படமாக தான் உருவாகியிருக்கு. இதோட முந்தைய பாகத்தை இயக்கி நடித்திருந்த ரிஷப் செட்டி தான் இந்த பாகத்தையும் இயக்கி நடிச்சிருக்காரு. கூடவே ருக்மிணி வசந்த், ஜெயராம் இவங்களாம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போனால் விஷுவல்ஸ் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்கு. காட்டில் நடக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், பாங்கரான்ற ராஜ்யத்துக்குள்ள நடக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், விஷுவல்ஸ் ஒன்று குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அதனிஸ் லோக்நாத்தோட மியூசிக் படத்துக்கு மிகவும் வலு சேர்க்குது. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்க போனா முதல் பாதியில வரக்கூடிய காமெடி காட்சிகள்லாம் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. விஎஃப்எக்ஸ் ரீதியா பார்க்க போனா முதல் பாதியில வர புலி மற்றும் தேவாங்கங்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் யாருமே கிராபிக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பக்கவா பண்ணியிருப்பாங்க விஎஃப்எக்ஸ்லாம். இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்தி ஓரியன்டா தான் எடுத்திருப்பாங்க. குறிப்பா கடைசி ஒரு 20-25 நிமிஷம் நல்லா டாப் நாச்சிங்கா இருக்கும். பார்க்குற எல்லாருமே மெய்சிலுக்க வைக்கிற அளவுக்கு கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் அற்புதமா பண்ணியிருக்காங்க. நம்ம இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே போக முடியாது. அந்த அளவுக்கு எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. நடிப்பை பொறுத்த வரைக்கும் ரிஷப் செட்டி சொல்லவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு மனுஷன் நல்லா பிரிச்சு மேஞ்சிட்டாரு. ரிஷப் செட்டி மட்டும் கிடையாது, ஜெயராமா இருக்கட்டும், ருக்மிணி வசந்தா இருக்கட்டும், அவங்கவுங்க கரியர்ல இது ஒரு பர்ஃபெக்டான படம். குறிப்பா ருக்மிணி வசந்த பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கரியர்ல இது ஒரு மைல்ஸ்டோன் படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே வேணாம். அவங்களுடைய அழகும் சரி, நடிப்பும் சரி, ஒட்டுமொத்தத்தில் அவங்களுக்கு இந்த படத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கேரக்டரும் சரி, இந்த கதைக்கு மிகவும் வலு சேர்க்கக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு. மைனஸ் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால இதுதான் குறை அப்படின்னு சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு நல்லா பக்கவா எடுத்திருக்காங்க படத்தை. சண்டை காட்சிகள்ல பறந்து அடிக்காம கொஞ்சம் லாஜிக்கா எடுத்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சா கூட அதுக்கேற்ற மாதிரி ஒரு பக்திகரமான எண்டிங் தான் அவங்க அதுக்கு வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல இந்த படம் பாக்குற அத்தனை பேரையுமே பேசில் இருக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நல்லா தரமா எடுத்திருக்காங்க. தியேட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. என்னடா இது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் மட்டும் கிடையாது, சாதாரண மாடர்ன் டேக்கு தகுந்த ஃபிலிம் கூட வராது. அப்படி வந்தாலும் நம்ம ஆளுங்க ஆவரேஜ். ஸ்க்ரீன் பிளே சரியில்லை, படம் ரொம்ப பொறுமையாக போகுது, படம் முழுக்க பேசியே ரொம்ப கழுத்த இருக்கிறாங்க, ஏன்னா படம் முழுக்க ஒரே ரோட்லேயே நடந்துக்கிட்டே இருக்கான், படம் ஃபுல்லாக பாலைவனத்தையே காட்டுறாங்க, இப்படிலாம் சொல்லியே அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுறாங்க. இதுக்கான சிறந்த உதாரணங்கள் தான் மெய்யழகன் மற்றும் விடாமுயற்சி. இதுக்கு மேற்பட்டு நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ இந்த படத்தை பாருங்க, எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க.